வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நியூஸ் ஃபோக்கஸ் வேர்ல்டு அப்படின்னு ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்க்ளூசிவாக உலக அரசியல் பேசுகிறதுக்குனே ஒரு சேனல் இது. ஸோ உங்களுக்கு உலக அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டெஃபினட்டாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சேனலோட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் விவேக் அருணாச்சலம் அவர்கள் இருக்காங்க. பரவலா பேசப்பட்டு ஒரு அக்னிபத் இஷ்யூ பத்தி நம்ம இன்னைக்கு அவரோட டிஸ்கஸ் பண்ண போறோம். வணக்கம். வணக்கம் கேப்ரியல். அந்த கடந்த சில நாட்களா இந்தியா முழுக்க நிறைய ப்ரொடெஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு அக்னிபத் அந்த ஸ்கீமுக்கு எதிராக. ஸோ ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடியவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இது அவங்களுக்கான வாய்ப்புகள் பறிக்கப்படுது. ஆர்மியில அவங்க சேரணுன்ற ஒரு கனவோட இருந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்களோட வாய்ப்புகள் பறிக்கப்படுதுன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்மியை மாடர்னைஸ் பண்றதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ நம்ம சோல்ஜர்ஸோட பென்ஷன் அப்புறம் அவங்களோட சேலரிக்காக பெரிய தொகையை நம்ம ஒதுக்கிட்டு இருக்கோம். 50% பட்ஜெட் நம்ம அதுக்கே போயிடுது. ஸோ நம்ம மாடர்னைஸ் பண்ணணும்னா அந்த போர்ஷன் கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் அக்னிபத் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பட் எனிவே மக்கள் மத்தியில பார்க்கும்போது அது கொஞ்சம் அன்பாப்புலர் ஸ்கீம் மாதிரி தான் தெரியுது. ப்ரொடெஸ்ட் நிறைய பண்றாங்க. ஸோ ஓவராலா நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த டெவலப்மெண்ட்டை? ஓகே, ஓவராலா நான் அதை எப்படி பாக்குறேன்னு சொல்லணும்னாக்கா, ஃபர்ஸ்ட் பிஜேபி 2014 பவர்ல வராங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் டிமானிட்டைசேஷன் ஒன்று கொண்டு வராங்க. அந்த டிமானிட்டைசேஷன் கொண்டு வர வரைக்கும் பிஜேபியை மக்கள் ரொம்ப நம்பினாங்க. டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னாக்கா, இது ரொம்ப நல்ல ஸ்கீம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மக்கள் நம்பினாங்க. அதுக்கப்புறம் தான் அதோட எஃபெக்ட் லாங் டேர்ம்ல தெரிய வந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஹேஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி வந்தது. அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய பிசினஸ் ஃபர்ஸ்ட் டிமானிட்டைசேஷன்ல கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. ஜிஎஸ்டிக்கு அப்புறம் நிறைய பிசினஸ் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. அந்த ஜிஎஸ்டிக்கு அப்புறம் என்ன இன்னொன்னு மக்களை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா இந்த பேண்டமிக். இது எல்லாம் ஒரு ஒரு மேஜர் எக்கனாமிக் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. இதுல பிஜேபி எது சொன்னாலும் மக்கள் ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி போயிடுச்சு. ஸோ ஒரு ஃபார்மர் கிரைசிஸ் ஒன்று வந்தது. அதுலயும் பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி கொண்டு வந்தப்போ ஒரு மக்களுக்கு கம்ப்ளீட்டா நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா ட்ரெடிஷ்னலாவே பிஜேபி ஒரு 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 பாலிசி கொண்டு வராங்கனாலே மக்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபியர் வந்துருச்சுனாக்கா, இது ஒரு பிரைவேட் எல்லாம் விற்கிறாங்க, அசெட் மானிட்டைசேஷன் பண்றாங்க, இதனால ரொம்ப அஃபெக்ட் ஆயிடும்னு ஒரு ஃபியர் வந்துருச்சு. பட் த ஃபேக்ட் இஸ், இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வெரி குட் பாலிசி. இது why it is a very good policy and it has to come insideனாக்கா, இதுல many factors are there. என்னன்னாக்கா, ஒரு மிலிட்ரியில ஒரு கண்ட்ரி மிலிட்ரி it is to be strong and protect the country. It has to be strong and to protect the country in all the factors. எந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வார்ஃபேர் வந்தாலும் அந்த வார்ஃபேரை ப்ரொடெக்ட் பண்ணணும். மிலிட்ரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு 50 இயர்ஸ் அதுல ஒர்க் பண்ணிட்டு வர அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு டைம்ஸ் தான் கம்பேர் பண்ணணும். அப்ப இருந்த டைம் வேற, இப்போ இருக்கிற டைம் வேற. இப்போ இருக்கிற டைம்னாக்கா மிலிட்ரி ஃபார் த ஃபியூச்சர். மிலிட்ரி ஃபார் த ஃபியூச்சர் ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா, the future of the military is only based on three main things. The future of the military world இனிமேல் இருக்கக்கூடிய மிலிட்ரி it is only based on three things. ஒன்னு சைபர் வார்ஃபேர், ஒன்னு சைபர் வார்ஃபேர், செகண்ட் நியூக்ளியர் வார்ஃபேர், தேர்ட் ட்ரோன்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுதான் ஃபியூச்சர் ஆஃப் த மிலிட்ரி வார்ஃபேர். இந்த த்ரீ மிலிட்ரி வார்ஃபேரை எப்போ இந்த வேர்ல்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா, லாஸ்ட் இயர் ஒரு வார் நடந்தது, அசர்பைஜான் அண்ட் அர்மேனியா. அதுதான் இருக்கிறதுலயே ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த வார்ஃபேர். ஏன்னாக்கா அந்த வார்ஃபேர்ல தான் என்ன வேர்ல்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா, அந்த வார்ஃபேர் ஒரு நார்மல் வார்ஃபேர் மாதிரி நடக்கல. அந்த நகோர்னோ கரபாகன் ஒரு இதே மாதிரி ஒரு ரீஜன், ரெண்டு கண்ட்ரிக்கும் நல்ல ரெண்டு பேர் இது எங்களுக்கு வேணும்னு சொல்லி இது 90sல இருந்து நடந்தது. இந்த ரெண்டு கண்ட்ரியுமே சோவியத் யூனியன் கண்ட்ரிஸ். இந்த வார்ஃபேர்ல பாத்தீங்கன்னா ரஷ்யா அர்மேனியாவை சப்போர்ட் பண்ணாங்க, அப்புறம் சைலண்டா அசர்பைஜானையும் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு வார்ஃபேர் வர ஆரம்பிச்சது. அந்த வார் நடந்தது. இந்த வார்ல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னாக்கா, வெப்பன்ஸ்ன்றதுல ஒண்ணுமே நடக்கல. ப்ரொபகண்டா மியூசிக் இருந்தது, ஃபுல்லா ப்ரொபகண்டா, ஒரு ஹேட் ஃபார் த எனிமின்றதை ஒன்று கிரியேட் பண்ணாங்க. பட் தென் அதுல ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாங்க.
என்ன மாதிரி வெப்பன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ட்ரோன்ஸ், அதாவது இது வந்து சர்வைலன்ஸ் ட்ரோன்ஸ். இது கம்ப்ளீட்டா வந்து இது எந்த மாதிரி ஒரு சர்வைலன்ஸ் ட்ரோன்ஸ்னாக்கா, உங்களுக்கு வந்து அந்த ட்ரோன்ஸ் வந்து மேல சுத்திட்டே இருக்கும். மேலேயே சுத்திட்டு இருக்கும். கரெக்ட்டா வந்து உங்கள அந்த டார்கெட்ட பார்த்ததுக்கு அப்புறம் கரெக்ட்டா டார்கெட்ல நேரா போய் ஸ்ட்ரைக் பண்ணி பிளாஸ்ட் பண்ணும். ஸோ கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு எந்த மாரி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்டின்னாக்கா, தி வார்ஃபேர் இஸ் கம்ப்ளீட்லி அபௌட் அத வந்து இது இஸ்ரேலோட வெப்பன்ஸ் இதெல்லாம். இது அவங்க அந்த இஸ்ரேல்ல ஹாப்ன்னு ஹாரோப்ன்னு சொல்றாங்க. HAROP அந்த கம்பெனி டிசைன் பண்ணாங்க. இத வந்து ஃபயர் அண்ட் ஃபர்கெட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபயர் அண்ட் ஃபர்கெட்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீங்க யாரும் ஆர்ம்ஸ் ஃபோர்ஸஸ்லாம் யாரும் போய் சண்டை போட வேண்டிய தேவையில்ல. நீங்க வெறும் வெப்பன்ஸ வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. அது நேரா போய் எங்க டார்கெட் அடிக்கணுமோ அத அடிச்சுட்டு அது கொலாப்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து அசர்பைஜான் கம்ப்ளீட்டா அவங்களோட வார்ஃபேர்ல ரொம்ப வருஷமா இன்வெஸ்ட் பண்ணி வெறும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஃபைட் பண்ணாங்க. இந்த இந்த வார்ஃபேர்ல வந்து அகைன்ஸ்ட் அர்மேனியா கிட்ட ஒண்ணே ஒண்ணு தான் இருந்தது. இந்த வார்ஃபேர் அப்பதான் வந்து உலகம் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த மாதிரி த ஃபியூச்சர் ஆஃப் த வார்ஃபேர் இஸ் ஒன்லி வித் ட்ரோன்ஸ், ஒன்லி வித் அன்மேன் ட்ரோன்ஸ். அதாவது ட்ரோன்ஸ்னாக்கா உள்ளுக்குள்ள யாருமே கிடையாது. அன்மேன் ட்ரோன்ஸ், இந்த மாதிரி சர்வைலன்ஸ் வெப்பன்ஸ், இந்த மாதிரி நம்ம போகும்போது மாடர்ன் வார்ஃபேர் வந்துருச்சு. இந்த மாடர்ன் வார்ஃபேர் வரும்போது நமக்கு இனிமேல் நம்மளோட ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது நமக்கு ஏர்ஃபோர்ஸ் தான். நமக்கு ஆர்மி வந்து அந்த அளவுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி வார்ஃபேர் வந்து இட்ஸ் சேஞ்சிங் அப். த செகண்ட் வார்ஃபேர் எது மாதிரி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சைபர் வார்ஃபேர் வந்துருச்சு. சைபர் வார்ஃபேர்னாக்கா அவுட் அண்ட் அவுட் வந்து ஹேக்கிங் ஆல் த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹேக் பண்ணுவாங்கனாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேர்ல இப்போ நான் ஒரு சின்னது சொல்லணும்னாக்கா, ஒரு மீடியா ரிப்போர்ட் கூட வந்தது. அந்த இந்தியா அண்ட் சைனாவோட ஒரு க்ளோஸ் அந்த ஒரு இது ஒரு ரொம்ப ஒரு ஹீட்டட் இது வந்ததுல அருணாச்சல் பிரதேஷ்ல. அந்த வர சமயத்துல வந்து சைனா வந்து பாம்பேவோட பவர் கிரிட்ட வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. இதை என்ன பண்ணியுமே அவங்களால சேஞ்ச் பண்ண முடியல. அப்ப யுஎஸ் வந்து இன்டெலிஜென்ஸ் தான் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாங்க, இது வந்து சைனா பண்ணது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொன்னாங்க. இந்த மாதிரி சைனா வந்து உங்களோட சைபர் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ த செகண்ட் டைப் ஆஃப் வார்ஃபேர் இஸ் சைபர் அட்டாக்ஸ். இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த சைபர் வார்ஃபேர் வரும்போது உங்களுக்கு இட் இஸ் ஒன்ஸ் அகெயின் சேஞ்சிங் டவுன். த தேர்ட் திங் இஸ் நியூக்ளியர் வார்ஃபேர். இந்த நியூக்ளியர் வார்ஃபேர் வந்து நம்ம ஒரு நேர்காணல் நம்ம பேசியிருந்தோம். அந்த மாதிரி நியூக்ளியர் பாம்ஸ் வந்து இப்போ போடுவாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி விளாடிமிர் புட்டின் ரஷ்யா யூஸ் பண்ணுவாங்களான்னு நம்ம பேசியிருந்தோம். இப்போ யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் தென் இன் த ஃபியூச்சர் டெஃபினெட்லி எவ்ரி கண்ட்ரி இஸ் ப்ரொக்யூரிங் நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஸோ வென் எவ்ரி கண்ட்ரி இஸ் ப்ரொக்யூரிங் நியூக்ளியர் வெப்பன்ஸ், கண்டிப்பாக ஒரு நாள் வந்துட்டு நியூக்ளியர் இது வெப்பன்ஸ் யூஸ் பண்ண சான்சஸ் உண்டு. ஸோ இப்போ அதை தான் சொல்றேன், ஒரு ப்ராப்ளம் வந்தால் என்னைக்குமே ஒரு சொல்யூஷன் வரும். ஸோ இப்போ என்ன மாதிரி சொல்யூஷன் வருதுன்னா, நிறைய கண்ட்ரி இப்போ நியூக்ளியர் டோம்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இஸ்ரேல் அதை யூஸ் பண்ணாங்க. நியூக்ளியர் டோம்ஸ். நியூக்ளியர் டோம்ஸ்னாக்கா கண்ட்ரி மேலேயே ஃபுல்லா வந்து அந்த டோம் மாதிரி பண்ணிடுவாங்க. நீங்க உள்ளுக்குள்ள அந்த நியூக்ளியர் வார்ஃபேர் உள்ள வர வெப்பன்ஸ் வராம இருக்கிறதுக்கு. ஸோ த ஃபியூச்சர் ஆஃப் த வார்ஃபேர்ல வந்து இப்போ நம்ம என்ன பேசணும்னா 3 இது பேசணும். ஒன்று நியூக்ளியர் வார்ஃபேர், இன்னொன்று வந்து சைபர் வார்ஃபேர், மூணாவது வந்து கம்ப்ளீட்டா இந்த மாதிரி அன்மேன்டு ட்ரோன்ஸ் அண்ட் சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸ் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆனனால த ஃபியூச்சர் ஆஃப் த வார்ஃபேர்ல உங்களுக்கு மிலிட்ரி பர்சனல் ஹாஸ் டு பி ரீஸ்ட்ரக்சர்ட். நான் வந்து சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன். நாளைக்கு ஐடி இன்ஜினியர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணாங்கனாக்கா நான் சர்ப்ரைஸே ஆக மாட்டேன். ஏன்னா த ஃபியூச்சர் ஆஃப் த வார்ஃபேர்ஸ்ல வந்து நீங்க வெறும் போயிட்டு கன் எடுத்துட்டு போய் ஷூட் பண்றது கிடையாது. ஏன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ். ஸோ இட் நீட்ஸ் டு பி ரீஸ்ட்ரக்சர்ட் கம்ப்ளீட்லி. வார்ஃபேர் ஹாஸ் டு பி ரீஸ்ட்ரக்சர்ட். இதுல ஒரு கேள்வி, இப்ப நீங்க சொன்னது மாதிரி இப்ப மாடர்ன் வார்ஃபேர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்ப சோல்ஜர்ஸோட ரோல் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. டெக்னாலஜியோட ரோல், மெஷின்ஸோட ரோல், ஏஐ ரோல், ஹேக்கர்ஸோட ரோல்லாம் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து ஐடி இன்ஜினியர்ஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ணா கூட ஆச்சரியப்பட மாட்டேன்னு சொன்னீங்க. பட் ஓகே, இது புரியுது. இப்ப சோல்ஜர்ஸோட ரோல் குறைவா இருக்குன்னா ஸ்டாண்டிங் ஆர்மியோட சைஸை கம்மி பண்ணலாம், ரெக்ரூட்மெண்ட்டை கம்மி பண்ணா போதுமே. எதுக்கு அக்னிபத்ன்ற ஒரு புது ஸ்கீம்? ஸோ ரெக்ரூட்மெண்ட்டை குறைச்சாலே போதும். இப்போ நமக்கு செகண்ட் பிகஸ்ட் ஆர்மி நமக்கு இருக்கு, சைனாக்கு எடுத்தது. ஸோ நம்ம ஆர்மியோட சைஸை ரெடியூஸ் பண்ணணும், ரெக்ரூட்மெண்ட்டை கம்மி பண்ணாலே போதுமே. நான் தான் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னாக்கா, ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இத்தனை வருஷமாக இட் கன்சியூம்ஸ் அ லாட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் த ஜிடிபி.
ஒரு வருஷத்துக்கு வந்து இருக்கிறதுலயே நம்மளோட ஜிடிபில வந்து ரொம்ப ஹை பெர்சன்டேஜ் வி ஆர் இன்வெஸ்டிங் இன்சைட். வேர்ல்டுல உள்ள டாப் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் வந்து எல்லா கண்ட்ரீஸ் அப்படி வரும்போது இந்தியாவும் டாப் 10ல வருது. ரொம்ப அதிகமா இன்வெஸ்ட் பண்றோம். நம்ம என்னைக்குமே ஒரு கண்ட்ரி வந்து வளரணும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து நம்மளோட ஹியூமன் ரிசோர்ஸ் படிப்புல இன்வெஸ்ட் பண்ணணும். ஹெல்த் கேர்ல இன்வெஸ்ட் பண்ணணும். நம்மளோட ஜாப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு ஆர்மில ரொம்ப இன்வெஸ்ட் பண்றோம்னாக்கா, அது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் மனி. அது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். தி செகண்ட் திங் இஸ் ஆர்மிலயே நெறைய ரிப்போர்ட்ஸ் வந்தது உங்களுக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி. ரொம்ப ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி, ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி கூட. கரப்ஷன் நெறைய நடக்குது. உள்ளுக்குள்ள வந்து எங்கள் சாப்பாடு கூட சரியில்ல அப்படின்னு சொல்லி நெறைய ஜவான்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. வீடியோஸ்லாம் வந்தது. எங்களுக்கு கிடைக்கிற சாப்பாடு எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ லாட் ஆஃப் லீக்கேஜ் ஆஃப் மனி ஆவுது. 3வது ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரி வந்து ஒரு ஆர்மில வந்து எவ்ளோ வந்து செலவு பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட் இஸ் ஹியூஜ். ஏன் ஹியூஜ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ், ஃபுட்டு, ஸ்டே இதுலலாம் அவங்க செலவு பண்றாங்க. செகண்ட் ஃபேக்டர் வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து இருக்கிறதுலயே மெயின் ஏரியாஸ்ல வந்து ரெசிடென்ஷியல் லொக்காலிட்டீஸ், ஃபேமிலிக்கு படிப்பு, ஃபேமிலிக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இத செலவு பண்றாங்க. கம்ப்ளீட்டா லைஃப் டைம் இன்க்ளூடிங் பென்ஷன்ஸ். தேர்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிலிட்டரி கேன்டீன்ஸ்ன்னு சொல்லி கார் மொதற்கொண்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லக்ஸுரி கார் மொதற்கொண்டு ஒரு கேன்டீன்ல சேல் பண்றாங்க. ஸோ மிலிட்டரில இப்போ வந்து எல்லாருமே டாக்ஸ் பேயிங் சிட்டிசன்ஸ் தான். இப்போ நீங்க, நானு எல்லா கண்ட்ரீஸ்ல உள்ள எல்லாருமே வந்து ஒரு டாக்ஸ் பேயிங் சிட்டிசன்ஸா இருப்பாங்க. இட் குட் பி எ டாக்டர், இட் குட் பி என்ஜினியர், இட் குட் பி எ புரொஃபசர், இட் குட் பி ஃபைனான்ஸ் பேங்கர் எல்லாருமே. பட் தென் மிலிட்டரியில இருக்கவங்களுக்கு மட்டும் அந்த கேன்டீன்ல வந்து ஒரு 30% டிஸ்கவுண்ட்ல வந்து கார் முதற்கொண்டு வாங்குற அளவுக்கு இருந்தது. ஸோ இப்போ வந்து யூ ஷுட் செக்மெண்ட் திஸ். அதாவது ஜவான்ஸா இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பாவம் தே டோன்ட் கெட் மச் பிகாஸ் த மணி தட் தே ஏர்ன் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் வெரி லெஸ். பட் மேல் இதுல வந்து த கரப்ஷன் இஸ் பிரிட்டி ஹையர். அந்த லீக்கேஜ் ஆஃப் மணி இஸ் ஆல்சோ ஹையர். ஒரு கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ற லீக்கேஜும் இட்ஸ் வெரி ஹையர். அந்த லீக்கேஜ் எப்படி போகுதுனாக்கா, இந்த மாதிரி கேன்டீன்ஸ், இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் இதுல போகுது. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வித் த ஃபியூச்சர், இஃப் த ஆர்மி அண்ட் த மிலிட்டரி வார்ஃபேர் நீட்ஸ் டு பி சேஞ்ச், இட் நீட்ஸ் டு கம்ப்ளீட்டா ரீஸ்ட்ரக்சர் பண்ணி தான் ஆகணும். இதுல நீங்க ரொம்ப வருஷமா நீங்க வந்து இவ்வளவு காசு வந்து எக்ஸ்பென்ஸ் பண்றது, இது வந்து ஒரு கண்ட்ரியோட ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. ஃபைனான்சியல் ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. ஸோ இட் ஹாஸ் டு பி டன். ரைட். அதான் நீங்க சொல்றது மாதிரி இப்ப டேட்டாஸ் வந்து கிளியரா இருக்கு. இப்ப சோல்ஜர்ஸோட சேலரிக்கும் அப்புறம் அவங்களோட பென்ஷனுக்குமே ஒரு 50% பட்ஜெட் வந்து நமக்கு போய்கிட்டு இருக்குன்றதுதான் டேட்டா சொல்ற விஷயம். அது ஒரு பெரிய தொகை தான். ஸோ அப்ப சோல்ஜர்ஸ் வந்து நிறைய பென்ஷன்ஸ் வந்து அந்த சைட்ல போகுது, அப்புறம் சேலரி போகுது. நம்ம சோல்ஜர்ஸோட சைஸை வந்து கம்மி பண்ண, இப்ப 100 சோல்ஜர் ரெக்ரூட் பண்றோம்னா 50 பேரா குறைச்சிடலாம் இல்லையா? ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஒரு 20-30% கம்மி பண்ணாலே போதுங்க. அக்னிபத்னு ஒரு ஸ்கீமுக்கான தேவை எதுவும் இருக்க மாதிரி இல்லையே. ஸோ உங்களோட ஆர்குமெண்ட்னா சோல்ஜர்ஸோட சைஸ், அந்த நம்பர்ஸை கம்மி பண்ணும், அவ்வளவுதானே? இப்போ வந்து நீங்க நம்பர்ஸை கம்மி பண்ணிட்டு அவங்கள வந்து ஒரு லாங் டைம் வைக்கிறதுக்கு ஒரு முக்காவாசி கண்ட்ரீஸ்ல இப்போ என்ன பண்றாங்கனாக்கா, ஏன்னா ஒரு ஒரு சோல்ஜரா இருக்கும்போது உங்களுக்கு யங் ஏஜ் சோல்ஜர்ஸ் ஆர் பீப்புள். ஒரு ஓப்பனா சொல்லணும்னாக்கா, who are recruited as the soldiers? Soldiers are recruited at the younger age because they will obey the command which is given to them. ஏஜ் ஆவ ஆவ அவங்களுக்கு வந்து they will slowly move out of the system. ஏஜ் யங்கா இருக்கும்போது they can deliver more. They can actually they are able to listen to what the command is there, and they will also be ready to fight with that aggression. ஸோ ஒரு முக்காவாசி கண்ட்ரியில பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தே சர்வ் ஃபார் த நேஷன் ஃபார் ஃபியூ இயர்ஸ் அண்ட் தென் தே மூவ் அவுட் ஆஃப் த ப்ரொஃபஷன். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ as per this one, if you notice this, இந்த கண்ட்ரிக்கு இப்போ வந்து ஃபியூச்சர்ல இப்போ மாறணும் அப்படின்றபோது ஒரு ஒரு லாங் ஸ்டாண்டிங்கா வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு வைக்கிறதோட ஷார்ட் டேர்மா வந்து வைக்கிறது இட் இஸ் மச் பெட்டர். ஏன்னா ஒரு ஒரு ஃபியூ இயர்ஸ் இன் டு த சர்வீஸ் மைட் பி தே கேன் கம் டவுன் வித், அதை தான் அவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வி வில் ஒர்க் இட் அவுட். என்னன்னாக்கா, நாங்க வந்து அந்த 4 இயர்ஸ் இருக்கிறத வந்து நாங்க வி வில் ஒர்க் இட் அவுட், இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தே கேன் ஒர்க் அப்பான் இட். பட் த ஹோல் மிலிட்ரி ஃபேர் நீட்ஸ் அ கம்ப்ளீட் ரீஸ்ட்ரக்சர். இப்போ இருக்கிற மாதிரி அது இருக்கக்கூடாது. எந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா, ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்ல எடுத்து ஒரு 60 இயர்ஸ், ஒரு 70 இயர்ஸ் ஒரு சர்வ் பண்றது, ஒரு 30 இயர்ஸ், ஒரு 40 இயர்ஸ் சர்வ் பண்றது, இட் இஸ் நாட் குட் ஃபார் த ஃபியூச்சர். when the times are changing, might be 4 years is too less. that அது வந்து ஒரு பார்லிமெண்ட் டிபேட்ல கொண்டு வரணும். பார்லிமெண்ட் டிபேட்ல வச்சு ஒரு மற்ற ஸ்டேட்ஸோட கலந்து அதுல வந்து they can always work it out that like எவ்வளோ இயர்ஸ் சர்வ் பண்ணணும், might be 5 years, might be 10 years, அந்த மாதிரி பண்றது it is always good.
பட் இதுல இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ 6 months ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் 4-5 years ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ வந்து ஆர்மி ட்ரைனிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்கில் கிடையாது. அந்த ஸ்கில்க்கு வந்து ப்ராப்பரான சொசைட்டில பெரிய வேல்யூ இல்லை. நம்ம ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ண முடியாது, ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ண முடியாது, அதுக்கான ஒரு ஸ்கில் கிடையாது. ஏர்னிங் மணி சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஸ்கில் கிடையாது. ஸோ இவங்க 4 years ஒர்க் பண்றாங்க. ஒரு 18 yearsல இருந்து 22-23 years வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வராங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கில் வந்து இங்க செல்லுபடி ஆகாது இந்த சொசைட்டில. இப்போ எந்த ஸ்டேட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க? பெங்களூர்ல ப்ரொடெஸ்ட் நடந்ததா? ஹைதராபாத்ல ஹைடெக் சிட்டில ப்ரொடெஸ்ட் நடந்ததா? ப்ரொடெஸ்ட் பண்ற ஸ்டேட்ஸ் எது? ஹரியானா, பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ். இங்கே தானே உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரொடெஸ்ட் நடக்குது. ஏன் ப்ரொடெஸ்ட் நடக்குது? காலங்காலமா வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஐஏஎஸ் ஜாப்ல போகணும், காலங்காலமா நம்ம ஒரு மிலிட்ரி ஜாப்ல போகணும், அதுல ஒரு 50 years நம்ம 30 years 40 years அங்க இருக்கணும். அதுல தானே உங்களுக்கு ரொம்ப நாள் ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கும்போது அந்த ப்ரொஃபஷனே ஒரு லாபி மாதிரி கண்ட்ரோல் பண்றாங்கல்ல. ஒரு இன்ஃபேக்ட் திஸ் ஷுட் நாட் ஜஸ்ட் பி தேர் ஒன்லி வித் த மிலிட்ரி ஃபேர். இந்த ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் லாபியை கூட அவங்க வந்து தே ஷுட் பிரேக் இட். ஏன்னாக்கா இவங்க வந்து காலங்காலமா அது ஒரு காட்டல் மாதிரி ஆக்கிட்டாங்க. அந்த காட்டல்ல எப்படின்னாக்கா ஒரு 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 ஸ்டேட்ஸ், ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ஸ்ல மட்டும்தான் அங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு, அந்த அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து ஜாப்ஸ் இல்ல, பிரைவேட் செக்டர் இல்ல, ஒரு ஐடி செக்டர் இல்ல, ஒரு ஆட்டோமொபைல் செக்டர் இல்ல. இப்போ வந்து அந்த அந்த ஸ்டேட்ஸ்ல வரவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னாக்கா, எங்களுக்கு வந்து ரயில்வேஸ்ல எங்களுக்கு ஜாப் வேணும், அதனால நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு ஜாப்ஸ் கொடுங்க. எத்தனை ரெக்ரூட்மெண்ட்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க? காலகாலமா 50,000 ஜாப்ஸ் பண்ணிட்டு இருந்தாக்கா அப்புறம் யாரோட டாக்ஸ் பே பண்றது? மற்ற கண்ட்ரி, மற்ற ஸ்டேட்ஸ் வந்து நான் தெளிவுபடுத்துறேன். கேள்வி இன்னும் ஷார்ப்பா கேட்கிறேன். இப்ப நீங்க சொன்னது ஒரு விஷயம் கரெக்ட். இப்ப பெங்களூர்லயோ தமிழ்நாட்டிலயோ பெரிய ப்ரொடெஸ்ட் எல்லாம் இல்ல. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டுல நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நம்ம பெருசா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நம்பி நம்ம பெருசா இல்ல. அது ஒரு பாயிண்ட். ஓகே. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப அக்னிபத் ஸ்கீம் வழியா நீங்க நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஜாப்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. ஒரு வகையில அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இந்தியாக்காக அவங்க சண்டை போடுறாங்க. சோ அது நல்ல ஒரு விஷயம். ஓகே. ஆனா இன்னொரு சைட்ல என்னன்னா, ஒரு யங்ஸ்டர் வந்து இந்த ஸ்கீம் வழியா உள்ள வராருன்னா அந்த யங்ஸ்டருக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கிரியேட் பண்ணி தர வேண்டிய தேவையும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு இருக்கு, நமக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ 4 வருஷம் அவர் யங்கா இருக்கும் போது ஒரு 18 to 22-23 இயர்ஸ் வரைக்கும் அவர் அந்த ட்ரைனிங் எடுத்து அப்புறம் சர்வீஸ்ல இருக்காருன்னா அதுக்கப்புறம் அவரு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார், அந்த சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ண போறாரு? ஏன்னா இது வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்கில் கிடையாது. ஒரு ஆர்மியில கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கை வச்சு அவரால் சொசைட்டில சம்பாதிக்க முடியாது. சோ அப்ப அவர் 23-24 இயர்ஸ்க்கு அப்புறம் புதுசா இன்னொரு ஸ்கில் கத்துக்கணும்னா அது ரொம்ப சிக்கல் இல்லையா? சோ இப்போ அந்த யங்ஸ்டரோட லைஃப் என்ன ஆக போகுது? இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் திருப்பி உள்ள வர போறாங்க சிஸ்டம்குள்ள. சரி, உங்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, வாட் வில் பி த ஃபியூச்சர் ஆஃப் த youngsters? we question across. We are still sympathetic for the future of the youngsters. நம்ம வந்து கண்ட்ரியோட அந்த ஒரு மிலிட்டரி வார்ஃபேரை நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ வி ஆர் ஒன்லி திங்கிங் அபவுட் வாட் வில் ஹேப்பன் டு த யங்ஸ்டர்ஸ். அதை தான் சொல்றேன், இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. மிலிட்ரியில சர்வ் பண்றது இட்ஸ் நாட் அ கவர்மெண்ட் ஜாப். இப்போ நீங்க இப்போ வந்து இப்போ அங்கேருந்து வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தாக்கா, யூஸ்வலா என்ன பண்றாங்கன்னு சொல்றேன். நேவில சர்வ் பண்ணவங்க வந்தது அப்புறம் மர்ச்சன்ட் நேவில ஜாயின் பண்ணுவாங்க. மர்ச்சன்ட் நேவி அண்ட் மர்ச்சன்ட் நேவில ஜாயின் பண்ணி ஷிப்ஸ்ல வந்து மற்ற அந்த கார்கோ ஏத்திட்டு போற ஷிப்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து தே ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் தட். நேவில இருக்கிறவங்க, ஆர்மில இருக்கிறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா, ஒன்ஸ் தே மூவ் அவுட் ஆஃப் தட், தே மோஸ்ட்லி ஸ்டார்ட் அ பிசினஸ். அந்த பிசினஸே அவங்க ஸ்டார்ட் பண்றது எந்த மாதிரி பிசினஸ்னு பாத்தீங்கன்னாக்கா, தோஸ் வில் ஆல் பி சம் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் விச் தே ஆக்சுவலி வுட் பி டெலிவரிங் டு த மிலிட்ரி. இப்போ மிலிட்ரிக்கு தேவையான அந்த ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் வந்து தே ஸ்டார்ட் சர்விங் இன்சைட். இதுதான் வந்து இவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. தோ தே வேர் இன் த ப்ரொஃபஷன். பட் ஒரு நம்ம சொன்ன மாதிரி when there is a challenge that arises, creativity comes inside. ஏன்னா hunger leads to innovation. பசி தான் வந்து உங்களுக்கு இன்னோவேட்டிவா இருக்க தோணும். hunger leads to innovation. என்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து நான் 5 வருஷம் முடிஞ்சு வெளியே வந்துட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் ஃப்ரேம் வருதோ, nobody will die out of hunger. But only thing is they will learn how to be creative and focus on their future. 5 years நான் ஆர்மில சர்வ் பண்ணேன், நான் வந்து கண்ட்ரிக்கு சர்வ் பண்ணேன். அந்த கண்ட்ரிக்கு சர்வ் பண்ணதுக்கு அப்புறமேல என்னோட ஒரு ப்ரொஃபஷன், ஏன்னா நான் தான் சொன்னேன், நான் ஃபர்ஸ்டே என்ன சொன்னேன், the future of the warfare is about IT and the IT industries. So I will not be surprised that tomorrow IT engineers are working for the military.
அப்ப அந்த ஐடி இன்ஜினியர்ஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் they can start their own private organizations which will do all the kinds of softwares which is there. ஏன்னா நான் அதுதான் சொல்றேன், நம்ம நம்ம வந்து இஸ்ரேலோட military is one of the world's powerful military. They have very less number of people, but they have much more powerful, ரொம்ப பவர்ஃபுல் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு நாட் ஒன்லி அந்த ஃபயர் அண்ட் ஃபர்கெட் அண்ட் ஹரோப் இது மட்டும் கிடையாது. இது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பெகசஸ்னு ஒண்ணு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் தானே. பெகசஸ்ன்றது ஒரு ஹேக்கிங் சாஃப்ட்வேர். கம்ப்ளீட்டா அதை வந்து ஒரு இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமே தே கேன் ஸ்டார்ட் ஹேக்கிங் இன்சைட். இதெல்லாம் மிலிட்ரி சாஃப்ட்வேர்ஸ். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த இனோவேஷன்ஸ்லாம் வந்து அதுக்கப்புறமேல் தான் வளரும். நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி ஒரு பாப்புலிஸ்ட் ஸ்கீமா போட்டு இப்போ எல்லாரும் வந்து அதுல சேர்ந்து ஒரு ஒரு 30 இயர்ஸ் வேலை பார்க்கும்போது இட்ஸ் த டாக்ஸ் பேயர்ஸ் மணி விச் இஸ் கோயிங் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் விச் இஸ் பீங் பர்ன்ட் அவுட் ஓவர் தேர். ஆனா இது வந்து இந்த இந்த மெயினா உங்களுக்கு பர்ன் ஆகிற ஸ்டேட்ஸ் வந்து இப்போ வந்து இது ப்ரொடெஸ்ட் பண்ற ஸ்டேட்ஸ் வந்து ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ். இந்த ஸ்டேட்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்க, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை கிரியேட் பண்ணாம மக்கள் வந்து எனக்கு ஜாப் எங்கன்னு கேட்டாக்கா எல்லாரும் வந்து மிலிட்ரியில போங்க, நீங்க வந்து ரயில்வே ஜாப்ஸ் போங்க, இது ஒரு ஈஸி வேயா காமிச்சிட்டாங்க. பட் இது வந்து இட் இஸ் ஆக்சுவலி டெஸ்ட்ரக்டிங் த ஹோல் ஃபைனான்சியல் பட்ஜெட். இந்த ஃபைனான்சியல் பட்ஜெட்னால மற்ற ஸ்டேட்டுக்கு ரைட்ஃபுல்லா வர வேண்டிய பணம் விச் இஸ் ஃபார் எஜுகேஷன், ஹெல்த் கேர், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து they are not able to spend on this. So this is a big challenge. Right. ஸோ இப்போ அக்னிபத் ஸ்கீம் வழியா ஒரு யங்ஸ்டர் வந்து ஆர்மிக்குள்ள போய் சேர்றாருன்னா அவரோட லைஃப் அவர் எப்படி பிளான் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ லெட்ஸே அவர் ஸ்கூல் முடிக்கிறாரு, முடிச்சதுக்கு அப்புறம் 17 வயசு 18 வயசுல அவர் போய் ஆர்மியில சேர்றாரு. ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அங்க ஒர்க் பண்ணிட்டு 22-23 வந்து அவர் வெளில வராரு. ஸோ வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா அவர் லைஃப்பை வந்து புது கோர்ஸ் ஏதாவது ஒரு படிப்பு படிச்சுட்டு அவரோட லைஃப் அங்க இருந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றீங்களா? எப்படி அவர் லைஃப் அதுல இருந்து பிளான் பண்ணலாம்னு? இந்த ஃபியூச்சர்ல வர ஜாப்ஸ் இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லை. இன்னைக்கு மெட்டா என்ன சொல்றாங்க, இன்னைக்கு மெட்டான்ற அந்த ஃபேஸ்புக் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, நாங்க வந்து இந்த ஒரு மெட்டான்ற பிளாட்ஃபார்ம்ல இன்னும் நிறைய ஒரு கிரியேட்டர்ஸ் உள்ளுக்குள்ள வந்து நிறைய அவங்க இன்னும் எப்படிலாம் ஏர்ன் பண்ண முடியும்ன்ற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போறோம்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு 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 கவர்மெண்ட் ஜாப்ல போய் தான் நான் ஏர்ன் பண்ணணும்னு கிடையாது. அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா போய் ஏர்ன் பண்ணலாம், அவங்க ஒரு கிரியேட்டரா போய் ஏர்ன் பண்ணலாம். நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து மெட்டாவர்ஸ்ன்னு வருது. இந்த மாதிரி மெட்டாவர்ஸ்லாம் வரும்பொழுது இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்சிங் டவுன். ஒன்றும் இல்லை, நான் தான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு சின்னது சொல்றேன்னா, the future of the army is going to be entirely different. ஏன்னா இப்போ உள்ள அந்த அமெரிக்கன் ஆர்மிக்கு ஏடபிள்யூஎஸ், அமேசான் அண்ட் மைக்ரோசாஃப்ட் வந்து பென்டகனுக்கு பிட் பண்ணாங்க. அண்ட் ஐ திங்க் மைக்ரோசாஃப்ட்க்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க, பென்டகனுக்கு கம்ப்ளீட்டா அந்த அது ஏன் கொடுத்தாங்கனாக்கா, அமெரிக்கன் ஆர்மி வந்து இந்த ஃபியூச்சர் மெட்டாவர்ஸ்ன்னு யூஸ் பண்றாங்க. அந்த மெட்டாவர்ஸ்ன்ற இண்டஸ்ட்ரி என்னன்னு சொல்லுனாக்கா, இட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. எப்படின்னாக்கா அந்த கிளாஸ் இருக்குல்ல, கூகுள் கிளாஸ்ன்னு சொல்றாங்க. அந்த கிளாஸை போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா, அந்த கிளாஸ் போட்டதுக்கு அப்புறமேலே உங்க கண்ணு முன்னாடி வந்து உங்களுக்கு அந்த ஆர்மி டெரெயின் வரும். அந்த ஆர்மி டெரெயின்னாக்கா நீங்க வந்து அந்த உள்ளுக்குள்ள சண்டை போடுற மாதிரி அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்றோம். இது வந்து நீங்க நிறைய அந்த கூகுள் கிளாஸஸ்ல வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு வருது. இந்த இண்டஸ்ட்ரி சேஞ்ச் ஆகுது. நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ்னு சொல்லி இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது. இதை வந்து இந்த அமெரிக்கன் ஆர்மி இப்போ வந்து ஃபுல்லா மெட்டாவர்ஸை வச்சு தான் கம்ப்ளீட்டா அவங்க ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க. இப்போ அமெரிக்கன் ஆர்மி அப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது சைனீஸ் ஆர்மியும் ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க. இப்போ நீங்க இந்தியன் ஆர்மியும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி தான் ஆகணும். மெட்டாவர்ஸ் அண்ட் கம்ப்ளீட்டா இந்த மாதிரி வர்ச்சுவல் ரியாலிட்டி இதுல அவங்களுக்கு நீங்க கம்ப்ளீட்டா ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். இதெல்லாம் யூஸ் பண்ண ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் நாளைக்கு ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் they will be more tech savvy. When they are more tech savvy, they will be more tech driven. அப்ப அவங்க they know how to be create jobs and create wealth from the industry that they are inside. நாளைக்கு ஒரு என்டர்பிரினரா மாறலாம், நாளைக்கு ஒரு டிஜிட்டல் என்டர்பிரினரா மாறலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அவங்கள நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இன்சைட் த எக்கனாமி. ஸோ இந்த ஆர்மில இருந்து ரொம்ப வருஷமா அது ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி இல்லாம அவங்கள இட் வில் டிரைவ் த காம்படிட்டிவ்னஸ் அவுட் ஆஃப் தெம். ஓகே, இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்போ 1990s பார்த்தோம்னா லிபரலைஸ் பண்ணாங்க இந்தியன் எக்கானமியை. இன்னைக்கு நம்ம திரும்பி பார்க்கும்போது அது ரொம்ப தேவையான ஒரு ரிஃபார்ம் அப்படின்ற மாதிரி பேசணும். பட் அன்னைக்கு வந்து அதை விரும்பி பண்ணல. இந்தியாவுக்கு வந்து வேற ஆப்ஷனே இல்லை. இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்லாம் ட்ரெயின் ஆயிருச்சு. ஸோ நமக்கு வந்து வழியே இல்லாம நம்ம வந்து அன்னைக்கு லிபரலைஸ் பண்ணோம் நம்ம சொசைட்டியை.
லிபரலைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து ரொம்ப ஒரு அன்பாப்புலரான ஒரு ரிஃபார்மா பார்க்கப்பட்டது. மக்கள் வந்து பெருசா கோவப்படுறாங்க. காங்கிரஸ் பார்ட்டி வந்து அதுக்கப்புறம் ஸ்டெடியா வீக்கன் ஆயிருக்கு. லிபரலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1990s அப்புறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப வீக்கான ஒரு பார்ட்டியா மாறிடுச்சு. அதோட டவுன்ஃபால் அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலா பார்க்கும்போது. எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, நீங்க சொல்ற மாதிரி ஒரு பினான்சியல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது ரொம்ப நெசசரியான ஒரு விஷயமா ஒரு ரிஃபார்ம் வந்து இருக்கலாம். பட் வந்து மக்கள் பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அதை வந்து ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சோ என்னோட கேள்வி என்னன்னா, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் ஜங்ஷர்ல ஏன் இந்த ரிஃபார்ம் பண்றாங்க? அது சொல்ல முடியுமா? என்ன பிரஷர், என்ன அழுத்தங்கள் இருக்கு? கவர்மெண்ட் கையில பணம் இல்ல. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். அசெட் மானிட்டைசேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் எதெல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு பாக்குறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸா ஆர்மியில ரெக்ரூட் எவ்வளவு நம்ம அந்த கொரோனான்னு சொல்லி ரெக்ரூட் பண்ணாமலாம் தள்ளி வச்சாங்க. பட் தென் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரே ஒரு அக்செப்டன்ஸ் ட்ரூத் என்னன்னா, பிஜேபி அது நரேந்திர மோடி அண்ட் பிஜேபியால இந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியலன்னாக்கா, நாளைக்கு அடுத்த இன்கேஸ் இன் ஃபியூச்சர் காங்கிரஸ் வந்தா கூட காங்கிரஸால இதுல இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி இதுல வந்து ஹீஸ் அ பாப்புலிஸ்ட் லீடர் அண்ட் ஏதாவது ஒண்ணுனாக்கா ஹி ரீச்சஸ் அவுட் டைரக்ட்லி டு பீப்புள். ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் அட்வான்டேஜஸ் பிஜேபிக்கு இருக்குது. இந்த ஒரு ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பிஜேபி பண்ணலைனாக்கா நாளைக்கு யாராலையும் பண்ண முடியாது. அண்ட் தே ஷுட் ரீஸ்ட்ரக்சர் மெனி ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் லைக் திஸ். ஒன்று வந்து ரயில்வேஸ் இண்டஸ்ட்ரி, செகண்ட் வந்து ஆர்மி, தேர்ட் திங் வந்து ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் லாபி. இவங்க எல்லாம் வந்து தே ஆர் ஜஸ்ட் ஹோல்டிங். ஏன்னாக்கா இன்னைக்கு ஃபியூச்சர் ஆஃப் த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு லாபியா இருக்கிறதோட எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் படிக்கிறாங்க, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறாங்க. தே கேன் ஆல்வேஸ் கவர்ன் பெட்டர் ரேதர் தேன் ஒரு லாபியா வந்து அவங்க ஒரு ஊர்ல இருந்து வரவங்களை மட்டும் எடுக்கிறது. தட் ரியலி இஸ் கரப்டிங் த ஹோல் சிஸ்டம். அண்ட் இதை வந்து பிஜேபி பண்ணலைனாக்கா காங்கிரஸால கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா காங்கிரஸ் இஸ் மோர் சொசைட்டி ட்ரிவன் அண்ட் வெல்ஃபேர் ட்ரிவன். அண்ட் எனி a time since Narendra Modi is a populist leader, he can take this action and still அவர் வந்து ஒரு மக்கள் கிட்ட போய் he can reach it out. அதாவது he can at least try to communicate and reach out to people. இந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா வந்து காங்கிரஸால வந்து இது வரைக்கும் பண்ண முடிஞ்சதுல. எல்லா பாலிசிஸ் வந்து ஃபெயில்டா இருந்தது. பட் அந்த ஃபெயில்டு பாலிசிஸ் வரும்போது ஒரு சில பாலிசிஸ் ஆர் ஆல்சோ சம் பாலிசிஸ் லைக் திஸ் which are good policies which has to be looked in. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப இந்தியாவோட டிஃபென்ஸ் பட்ஜெட் பார்த்தோம்னா 2.5 to 3% ஜிடிபில இருக்குன்னு நினைக்கிறேன். சைனா சம்வேர் அரௌண்ட் 1.5 to 2 தான் இருக்கு. 1.7 நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஸோ சைனா பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட கம்மியா ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு இந்தியாவோட பெரிய ஆர்மியும் இருக்கு. ஸோ சைனாக்கு எப்படி குறைவான ஒரு ஆக்சுவலா குறைவான பட்ஜெட் சொல்ல முடியாது. அவங்க ஜிடிபி வந்து ரொம்ப பெரிய ஜிடிபி. ஸோ பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து 1.7 1.8% தான் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. பட் அவங்க டெக்னாலஜிக்கல் வைஸும் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய ஒரு ஆர்மியும் கையில இருக்காங்க. ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்றாங்க. நம்மளால அப்படி பண்ண முடியாதா? ஏன் சைனாக்கு அது பண்ண முடியும்? நான் இது சம்பந்தமா ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்கேஸ் இஃப் இட் கேன் பி டிஸ்பிளேட் ஐல் பி வெரி ஹாப்பி. அந்த ஃப்ரேம் ஒர்க்ல வந்து நான் கிளியரா அந்த போட்டிருப்பேன். நான் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து இப்போ சைனா பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ரேம் ஒர்க்லயே நான் வந்து என்ன போட்டிருப்பேன்னாக்கா 3 டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். ஒன்று வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் மிலிட்ரி இருக்கும், ஒன்று வந்து மிட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் மிலிட்ரி இருக்கும், ஒன்று வந்து ஹை ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் மிலிட்ரி இருக்கும். இந்த லோ ஸ்கேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இருக்கிறாங்க நிறைய கண்ட்ரிஸ். ஜப்பானோட மிலிட்ரியை வந்து அமெரிக்கா தான் டேக்ஸ் கேர். ஜப்பான் இன்ஃபேக்ட் லைக் அது ஒரு ஆஃப்டர் த வேர்ல்ட் வார் ஜப்பான்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் மிலிட்ரியிலலாம் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணல, அமெரிக்கா வில் ப்ரொடெக்ட் வென் எவர் வி வாண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து பேலன்சிங் ஆஃப் நேஷன்ஸ்னு சொல்றோம். இதை வந்து ஜப்பான் என்ன பண்ணுது, பேலன்சஸ் அண்டர் அ சூப்பர் பவர். அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர், அவங்களுக்கு கூட வந்து பேலன்சஸ் இட் செல்ஃப். அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஏதாவது ஒரு கண்ட்ரி இப்போ நார்த் கொரியா த்ரெட்டன் பண்ணா அமெரிக்கன் மிலிட்ரி முன்னாடி வருவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மணி அந்த மிலிட்ரி பட்ஜெட் வந்து இவங்க அமெரிக்கன் டிஃபென்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து மிட் இன்வெஸ்ட்மெண்ட் கண்ட்ரிஸ் இருக்கு. இப்போ யூகே, ஜெர்மனி, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பணம் போட்டுக்க மாட்டாங்க, ஆனால் கொஞ்சம் பணம் போட்டுப்பாங்க மிலிட்ரியில. மூணாவது வந்து ஹை ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்காங்க. இப்போ ரஷ்யா, சைனா, இந்தியா, இஸ்ரேல், சவுதி அரேபியா, இவங்கெல்லாம் ஹை ஸ்கேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றாங்க. இந்த ஹை ஸ்கேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் நம்ம 2 விதமா பிரிப்போம்.
ஹை ஸ்கேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து சவுதி அரேபியா வந்து இருக்கிறதுலயே அதிகமா எக்ஸ்பெண்டிச்சர் இன்வெஸ்ட் பண்ணி வெப்பன்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க. ஆனா அது வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், வேஸ்ட் ஆஃப் மணி தான் அது. ஏன்னா, அவங்களுக்கு அந்த அந்த வெப்பன்ஸ வந்து அவங்க வேற எதுவும் பண்றது கிடையாது. வெறும் அவங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அவங்க அத வந்து மற்ற கண்டிப்பா யெமெனோட வார் நடந்துட்டு இருக்குது. அங்க வந்து யூஸ் பண்றது. அது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஆனா அதே வந்து கண்ட்ரீஸ் லைக் ரஷ்யா, இஸ்ரேல் இவங்கலாம் என்ன பண்றாங்கனாக்கா, வெப்பன்ஸ வந்து மேனுஃபேக்சர் பண்ணி மற்ற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இப்ப சைனாவும் அதிலேயே எடுத்துக்கோங்க. அவங்களும் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்வெஸ்ட் பண்ணி வந்து மற்ற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இப்ப இந்தியாவும் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. பட் டு சம் வெரி லெஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் கண்ட்ரீஸ். ஸோ ஒரு கண்ட்ரி வந்து முன்னேறணும்னா என்ன பண்ணணும்னாக்கா, வெப்பன்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி, அந்த வெப்பன்ஸ வந்து சும்மா வெறும் வந்து மற்ற கண்ட்ரில யூஸ் பண்ணக்கூடாது கிடையாது. ஆனா பட் டு எக்ஸ்பெண்டிச்சர் டு செல் த வெப்பன்ஸ். நீங்க ஒரு வெப்பன்ஸ சேல் பண்ணும்போது உங்களுக்கு அதுல வரவு வருது ஒரு கண்ட்ரிக்கு. ஸோ அந்த இதுல பார்த்தீங்கன்னாக்கா, சைனா வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டு வந்து நம்பர் 1 த யுனைட்டட் ஸ்டேட்ஸ். அதுதான் வந்து இருக்கிறதுலயே ஹையஸ்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஒரு பட்ஜெட்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்றது. நீங்க அந்த பெர்சன்டேஜ்ல சொன்னனால. அடுத்தது சைனா. 3வது இந்தியா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னாக்கா, சைனா இஸ் ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் மனி. பட் அவங்க வந்து தே வாண்ட் டு புரொடெக்ட் தெம்செல்வ்ஸ். தே வாண்ட் டு கிரியேட் த சப்மெரின்ஸ் அண்ட் அந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்றாங்க. பட் அட் த சேம் டைம் தே ஆல்சோ எக்ஸ்போர்ட் த வெப்பன்ஸ். ஸோ எப்ப வந்து இந்தியா கேன் ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் மனி ஆன் வெப்பன்ஸ். ஆனா எப்போனாக்கா நீங்க அந்த வெப்பன்ஸ வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு ப்ராஃபிட்டா மாறும். ஆனா அந்த வெப்பன்ஸ வந்து நீங்க வார்ஃபேர்ல யூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு லையபிலிட்டியா தான் மாறும். ஸோ நெறைய கண்ட்ரி இப்ப சவுதி அரேபியாவும் ஹை ஸ்கேல் இன்வெஸ்ட்மென்ட், ரஷ்யாவும் ஹை ஸ்கேல் இன்வெஸ்ட்மென்ட், இஸ்ரேலும் ஹை ஸ்கேல் இன்வெஸ்ட்மென்ட். பட் ரஷ்யா அண்ட் இஸ்ரேல் வந்து அத வச்சு தே ஸ்டார்ட் ஏர்னிங் மோர் மனி அண்ட் தே ஆர் மல்டிப்ளையிங் மோர் அண்ட் த இன்னோவேஷன் இண்டஸ்ட்ரி குரோஸ், ரீஇன்வெஸ்ட்மென்ட் இன்கிரீஸ் ஆகுது. பட் சவுதி அரேபியாவை பொறுத்தவரைக்கும் அது எக்ஸ்பெண்டிச்சர். ஆனா சவுதி அரேபியால ஏன் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும்னா, அவங்களுக்கு ஆயில் மூலியமா நெறைய பணம் வருது. இந்தியா அந்த மாரி நிலைமையில கிடையாது. இந்தியாவுக்கு நெறைய எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிட்டு இருக்கு. அது இல்லாம மிலிட்டரியும் எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கு. ஸோ இந்தியா வந்து எந்த அளவுக்கு இதுலலாம் கம்மி பண்ணிட்டு, எஜுகேஷன், ஹெல்த் கேர் இதுல இன்வெஸ்ட் பண்றாங்களோ, இது வந்து இன்னும் நாளைக்கு ஃபியூச்சருக்கு வந்து ஒரு ஜாப் கிரியேஷன்ல பெனிஃபிட் ஆகும். நெறைய யங் பீப்பிள்க்கு வந்து நெறைய இன்னும் ஒரு நாலேட்ஜ் ட்ரிவன் ஜாப்ஸ் கிடைக்கும். இப்ப நம்ம வந்து சொல்றது வந்து மிலிட்டரி ஜாப்ஸ் குடுக்குது. பட் தட்ஸ் கவர்ன்மென்ட் ஜாப். விச் இஸ் ஜஸ்ட் லைக் அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு சர்வீஸ் மாரி சர்வ் பண்றாங்க. நாளைக்கு ஃபியூச்சர்ல வர வேண்டிய ஜாப்ஸ் வந்து ஒரு காம்படிஷன் ட்ரிவன் விச் வில் லீட் டு அ நாலேட்ஜ் அண்ட் ப்ராஸ்பரஸ் எக்கனாமி. அந்த மாரி ஜாப்ஸ் வரணும். ரொம்ப நன்றி. உங்க பிஸியான டைம்ல எப்போ போல ஒரு அருமையான ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.